ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் என் முகம் இந்த உலகத்துக்கு வெளியே வரும். அப்படிங்கும்போது உங்கள் ஆதரவு கண்டிப்பாக எனக்கு தாங்க. சரி, இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்ப்போமா? வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன்னா, இப்போ இது நம்ம ஏரியாவில் உள்ள எஸ்டேட்டு தான். எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? இந்த எஸ்டேட்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராம்பி எஸ்டேட். ஆனால் ஒவ்வொரு டிவிஷன் இருக்குது. 1ஆம் டிவிஷன், 2ஆம் டிவிஷன், இந்த மாதிரி டிவிஷன் இருக்குது. அப்படி இதில் 2ஆம் டிவிஷனில் இந்த இடத்தோட பேர் வெடிக்குழி. எதுக்காக நாங்கள் போனேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமாவுக்கு உடம்பு சரியில்லை. அப்போ 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் மாமாவுக்கு தைராய்டு டெஸ்ட் பண்ண கொடுத்துருந்தாங்க பெரியாரில். அப்போ அந்த ரிப்போர்ட் வாங்க போகிறதுக்கு அக்காவால் போக முடியல. அதனால் வேறு ஒருத்தவங்கள்ட்ட வாங்கிட்டு வர சொன்னான். அப்போ அவங்க வீடு இந்த எஸ்டேட்டில் தான், இந்த லைன்ஸில் தான் இருக்கா. அப்போ அதனால் அதை வாங்கிட்டு வர சொல்லி சொன்னான். நான் ஏதாலும் பெரியார் போகும்போது எங்கள் அக்கா வீடு தாண்டி தான் நான் போகணும். அதனால் என்னை வாங்கிட்டு வர சொன்னனால அதை வாங்குறதுக்கு வேண்டி தான் நாங்கள் போனேன். அங்கேருந்து ரிப்போர்ட்டை வாங்கி கொண்டு அக்காட்ட கொடுத்துட்டு நம்மளும் நேராக டவுன் கிளம்பியாச்சு. எதுக்காக நான் டவுன் போனேன்னு பார்த்தீங்கன்னா, நான் போன வீக் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, போன வீடியோவில் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் தான் 1 வீக் ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டல்லே நாள் கடந்துருச்சு. என்னென்னு பார்த்தா இந்த மாதிரி தம்பிக்கு உடம்பு சரியில்லாதனால எங்களால் எங்கேயுமே போக முடியல. அதனால் வீட்டுக்கு எந்த பொருளுமே அந்த வாரத்துக்கு தேவையான பொருள் எதுவுமே வாங்கலையா இருந்துச்சு. அப்போ அது வாங்கிறதுக்கு வேண்டி தான் நானும் ஹஸ்பண்டும் கூட போனோம். போகிற வழியில் எடுத்த வீடியோலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. எங்கள் ஏரியா எப்படி இருக்கணும் கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு இடமும் ஒரு அழகாக இருக்கா. அப்படி தான் எங்கள் ஏரியா சொல்லப்போனால் ஒரு இயற்கையான ஒரு இடம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், சுற்றிலுமே தேயிலைக்காடு தான். பார்த்திங்கன்னா என்ன ஆச்சுன்னா, இப்போ இந்த தேயிலைக்காடு ஏன் இதனால் இப்படி காடு பிடிச்சி கிடக்குன்னு, இந்த எஸ்டேட் பூட்டி போட்டிருக்கனால சரியாக பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் தான் இந்த மாதிரி காடு பிடிச்சி போய் கிடக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நம்ம பெரியார் எஸ்டேட் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் சைட்லலாம் நிறைய வண்டி நிறுத்தி போட்டிருக்காங்களாம். இதெல்லாம் எங்கே போகிற வண்டின்னு அந்த வண்டி எல்லாமே சத்திரம். அது ஒரு டூரிஸ்ட் ஏரியா. அங்கே போனால் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஆனால் அங்கே இந்த மாதிரி பெரிய பெரிய வண்டி போகிறதுக்கு அலோடு கிடையாது. ட்ரக்கிங் கூட்டிகிட்டு போவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீப் இருக்குது. அதில் இந்த போலீஸ் ஸ்டேஷன் இந்த இடத்துல இருந்து அங்கே சத்திரம் வரைக்கும் ஜீப்பு போகும். சத்திரம், பருந்தம்பாறை, இந்த மாதிரி எல்லா இடமும் சுற்றி காணிச்சு கூட்டிகிட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் நம்ம மெயின் ரோடு வந்தாச்சு. இப்போ சைடில் பார்க்குற இடம் ஸ்டேடியம், மினி ஸ்டேடியம். இந்த இடத்தோட பேர். இங்கே ஃபுட்பால், வாலிபால், கிரிக்கெட் எல்லா மேட்சுமே இங்கே நடக்கும். பெரிய அளவில் தான் இந்த இடம் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி நாங்கள் பெரியார் போகிறதுக்கு ஹெல்மெட் இல்லாதனால ஷார்ட்கட்லேயே வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பெரியார் போய் என்ன வாங்கினோன்னா அடுத்த வீடியோவில்